வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜி டிஆர்பி தேர்வுக்கான புதிய பேட்ச் தொடங்கப்பட்டுள்ளது. யூஜி டிஆர்பி தேர்வில் வெற்றி பெறுவது என்பது வெறும் அதிக நேரம் படிப்பது மட்டுமல்ல, சரியான திட்டமிடல், தெளிவான கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங், முறையான ரிவிஷன் மற்றும் தொடர்ச்சியான பிராக்டிஸ் ஆகியவை மிகவும் முக்கியம். இதனை கருத்தில் கொண்டு நமது க்ரௌன் அகாடமி சார்பில் யூஜி டிஆர்பி தேர்வுக்கான புதிய பேட்ச் தொடங்கப்பட்டுள்ளது. எங்களின் பயிற்சியில் சிலபஸ்க்கு ஏற்ப எக்ஸாம் ஓரியன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கான்செப்ட் பேஸ்டு வீடியோ கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ், ரிவிஷன் செஷன்ஸ், சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ், எம்சிக்யூ பிராக்டிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் மற்றும் ஆன்லைன் டெஸ்ட் ஆகியவை முறையாக வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு பாடத்தையும் அடிப்படையில் இருந்து தெளிவாக புரிந்து கொண்டு முக்கியமான கான்செப்ட்ஸை எளிமையாக கற்றுக்கொண்டு அவற்றை தேர்வு நோக்கில் பயன்படுத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து நடைபெறும் எம்சிக்யூ பிராக்டிஸ், ரிவிஷன் மற்றும் மார்க் டெஸ்ட் மூலம் தேர்வில் கேட்கப்படும் கேள்விகளின் தன்மையை புரிந்து கொண்டு குறைந்த நேரத்தில் சரியான விடையை தேர்வு செய்யும் திறனையும் வளர்த்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டடி மெட்டீரியலில் இருந்து யூஜி ஜுவாலஜி சப்ஜெக்டில் இருக்கிற இன்வெர்டிபிரேட்டான்ற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் சாப்டர் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் 2ல் இருக்கிற பயிற்சி வினாக்கள், ஓகேங்களா? இந்த பயிற்சி வினாக்கள் என்னென்ன பயிற்சி வினாக்கள் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி வினால முதல் கேள்வியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரிஃபெரா என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? போரிஃபெரா என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிராண்ட், ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் சி லின்னேயஸ், ஆப்ஷன் டி ஜான் பிரே அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ராபர்ட் கிராண்ட். ஆப்ஷன் ஏ ராபர்ட் எட்மண்ட் கிராண்ட் என்பவர் ஸ்பாஞ்ச்களின் அமைப்பு மற்றும் வகைப்பாட்டில் முக்கிய பங்களிப்பு செய்தார். 1836ஆம் ஆண்டு போரிஃபெரா என்ற பெயரை ஸ்பாஞ்சுகளுக்காக பயன்படுத்தினார். எனவே இந்த கேள்வியின் சரியான விடை ராபர்ட் கிராண்ட்ன்றது தான் சரியான விடை, ஓகேங்களா? அரிஸ்டாட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் விலங்குகளின் ஆரம்பகால வகைப்பாடு மற்றும் கம்பேரிட்டிவ் ஜுவாலஜியில் முக்கிய பங்கு அளித்தவர். ஆனால் போரிஃபெரா என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் அல்ல. அதனால இந்த ஆப்ஷன் தவறான பதில். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா லின்னேயஸ், சி ஆப்ஷன். கெரோலஸ் லின்னேயஸ் பைனோமியல் நாமன்கிளேச்சர். கெரோலஸ் லின்னேயஸ் பைனோமியல் நாமன்கிளேச்சரை முறையாக உருவாக்கியவர். ஆனால் போரிஃபெரா என்ற டேர்மை முதலில் அறிமுகப்படுத்தியவர் அல்ல. அதனால் இவரும் தவறான பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆப்ஷன் ஜான் ரே. ஜான் ரே பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் மற்றும் ஸ்பீசிஸ் கான்செப்ட், பயாலாஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அதே மாதிரி ஸ்பீசிஸ் கான்செப்ட் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு, இந்த ரெண்டு வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு செய்தார். ஆனால் போரிஃபெரா என்ற பெயரை அறிமுகப்படுத்தவில்லை. ஸோ இதுவும் தவறான பதில். அப்போ சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரிஃபெரா என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிராண்ட், ஓகேங்களா? அடுத்த கேள்வி, விலங்கு ராஜ்யத்தில் கடற்பஞ்சுகள் எந்த நிலையில் சேர்க்கப்படுகின்றன? விலங்கு ராஜ்யத்தில் கடற்பஞ்சுகள் எந்த வகையில் சேர்க்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ புரோட்டோசோவா, ஆப்ஷன் பி பாரோசோவா, ஆப்ஷன் சி மெட்டாசோவா, ஆப்ஷன் டி யூமெட்டாசோவா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? புரோட்டோசோவா. புரோட்டோசோவா என்பது பாரம்பரிய வகைப்பாட்டில் ஒரு செல் உயிரினங்களை குறிக்கும் குழு. ஸ்பாஞ்சஸ் பல செல் உயிரினங்கள் என்பதால் புரோட்டோசோவாவில் சேராது. அதனால் இது தவறான பதில். அடுத்து பாரோசோவா. பாரோசோவா ஸ்பாஞ்சஸை சேர்ந்த ஃபைலம் போரிஃபெரா பாரம்பரிய விலங்கு வகைப்பாட்டில் பாரோசோவாவில் வைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் உண்மையான டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்காது. இவை பார்த்திங்கன்னா செல்லுலர், இது ஆல்ரெடி நம்மளாம் படிச்சிட்டோம், செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா? செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை கொண்டது. ஸோ இதுதான் சரியான பதில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் ஆப்ஷன் மெட்டாசோவா. மெட்டாசோவா என்பது பல செல் விலங்குகளை உள்ளடக்கிய பரந்த குழு. போரிஃபெராவும் பல செல் விலங்கு என்பதால் பரந்த பொருளில் மெட்டாசோவாவில் அடங்கும். ஆனால் இந்த கேள்வியில் கேட்கப்பட்ட சிறப்பான நிலை பாராசோவா தான். அதனால் இதுவும் தவறானது. ஃபோர்த் ஆப்ஷன் டி ஆப்ஷன் யூமெட்டாசோவான்னு கொடுத்துருக்காங்க. யூமெட்டாசோவாவில் ட்ரூ டிஷ்யூஸ் கொண்ட விலங்குகள் அடங்குகின்றன. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ டிஷ்யூஸ். இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோம்ல, இதில் இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே ட்ரூ டிஷ்யூஸ் இருக்கும்.
போரிஃபெராவில் இந்த உண்மை திசுக்கள் இல்லை, எனவே மெட்டாசோவில் இது சேர்க்கப்படுவது இல்லை. அப்போ விலங்கு ராஜ்யத்தில் கடற்பஞ்சுகள் எந்த நிலையை சேர்ந்தவை அப்படின்னா பாராசோவா நிலையை சேர்ந்தது. அடுத்த கேள்வி, லியூகோசோலினியா எந்த வகை வகைப்பாட்டை சார்ந்தது? லியூகோசோலினியா எந்த வகை வகைப்பாட்டை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ சுண்ணாம்பு கடற்பஞ்சுகள், ஆப்ஷன் பி எக்ஸாக்டினெல்லிடா, ஆன்சர் சி டெஸ்மோஸ்பாஞ்சியே, ஆன்சர் டி ஆன்டோசோவா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுண்ணாம்பு கடற்பஞ்சுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லியூகோசோலினியா என்பது ஃபைலம் போரிஃபெராவை சேர்ந்த ஒரு கால்காரியஸ் ஸ்பாஞ்சஸ். ஓகேங்க, இது என்னது? கால்காரியஸ் ஸ்பாஞ்சஸ். இதன் ஸ்கெலிட்டனில் கால்சியம் கார்பனேட் ஸ்பிக்யூல்ஸ்கள் காணப்படுகின்றன. கால்சியம் கார்பனேட் ஸ்பிக்யூல்ஸ் காணப்படுகின்றன. எனவே இது கிளாஸ் கால்காரியா வகையை சேர்ந்தது. அப்போ இது சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டினெல்லிடா அப்படின்றது கிளாஸ் ஸ்பாஞ்சஸ். எக்ஸாக்டினெல்லிடான்றது என்னது? கிளாஸ் ஸ்பாஞ்சஸ். இவற்றின் ஸ்பிக்யூல்கள்ஸ் பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிஷியஸ், சிலிக்கன் நம்ம சொல்லியிருக்கிறோம்ல, சிலிஷியஸ் 6 rays இருக்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தான் அது எக்ஸாக்டைன் அப்படின்ற எக்ஸாக்டினெல்லிடா அப்படின்னு சொல்கிறோம். சிலிஷியஸ் 6 rays அமைப்பை கொண்டது. லியூகோசோலினியா இக்குழுவை சேர்ந்தது இல்லை, அதனால் இது தவறான பதில். அடுத்த ஆப்ஷன் டெஸ்மோஸ்பாஞ்சியே. டெஸ்மோஸ்பாஞ்சியே என்பது போரிஃபெராவின் மிகப்பெரிய கிளாஸ். இவற்றில் பொதுவாக சிலிஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ், இதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ் மற்றும் அல்லது ஸ்பாஞ்சின் காணப்படும். லியூகோசோலினியா கால்காரியாவை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்து ஆன்டோசோவா. ஆன்டோசோவா என்பது ஃபைலம் நிடேரியாவின் ஒரு கிளாஸ். ஓகேங்களா? ஆன்டோசோவான்றது நிடேரியாவோட ஒரு கிளாஸ். சி அனிமோன், குவாரல்ஸ் இதெல்லாமே இதில் அடங்கும். லியூகோசோலினியா ஒரு ஸ்பாஞ்ச் என்பதால் இந்த ஆன்டோசோவாவில் அடங்காது. அதனால் இதுவும் தவறான பதில். அப்போ சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுண்ணாம்பு கடற்பஞ்சுகள். சுண்ணாம்பு கடற்பஞ்சுகள். ஓகேங்களா? லியூகோசோலினியா எந்த வகை வகைப்பாட்டை சேர்ந்தது அப்படின்னா சுண்ணாம்பு கடற்பஞ்சுகள், கால்காரிய வகையை சேர்ந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, லியூகோசோலினியாவின் உடல் வடிவம் பொதுவாக எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? லியூகோசோலினியாவின் உடல் வடிவம் பொதுவாக எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குடுவை வடிவம், வாஸ் லைக். ஆப்ஷன் பி உருளை வடிவம், சிலிண்ட்ரிக்கல். ஆப்ஷன் சி சமசீரற்றது, ஏசிமெட்ரிக்கல். ஆப்ஷன் டி இவை அனைத்தும், ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ குடுவை வடிவம், வாஸ் லைக். லியூகோசோலினியா பொதுவாக வாஸ் லைக் டியூபுலர் வடிவம், டியூபியூல் மாதிரி வடிவ அமைப்பை கொண்டதாக விவரிக்கப்படுகிறது. இது சிம்பிள் ஆஸ்கனாய்டு ஸ்பாஞ்சுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இது சிம்பிள் ஆஸ்கனாய்டு ஸ்பாஞ்சஸ்க்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ இது சரி அப்படின்னு சொல்லலாம். குடுவை வடிவம்ன்றது சரின்னு சொல்லலாம். அடுத்து உருளை வடிவம் இருக்கா? சிலிண்ட்ரிக்கல். இதன் உடல் பொதுவாக டியூபுலர். ஓகேங்களா? டியூபுலர் அல்லது சிலிண்ட்ரிக்கல் வடிவத்திலும் காணப்படலாம். குழாய் போன்ற உடல் அமைப்பு இதன் முக்கிய பண்பாகும். குழாய் போன்ற உடல் அமைப்பு இதன் முக்கிய பண்பாகும். அதனால் இதுவும் சரியாக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீரற்றது. அதாவது ஸ்பாஞ்சஸ் பொதுவாக ரேடியல் அல்லது டெஃபினிட் சிமெட்ரி இல்லாத உடல் அமைப்பு, அதாவது ஏசிமெட்ரிக்கல். ஓகேங்களா? டெஃபினிட் சிமெட்ரி இல்லாத உடல் அமைப்பை கொண்டிருக்கலாம். லியூகோசோலினியாவிலும் டிஃபைன் சிமெட்ரி இல்லாத அமைப்பு காணப்படுகிறது. அப்போ இதுவும் சரியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கிறதுனால இந்த லியூகோசோலினியாவின் உடல் வடிவம் வாஸ் லைக், சிலிண்ட்ரிக்கல், ஏசிமெட்ரிக்கல் இவை அனைத்தும் இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சரை நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும், ஆல் ஆஃப் தீஸ். அப்போ இது எல்லாமே நமக்கு தவறாயிடும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஆன்சர் மட்டுமே இருக்கிறதுனால 3மே சேர்ந்ததுன்றதுனால நமக்கு இது சரியாக வந்துடும். இவை அனைத்தும், ஆல் ஆஃப் தீஸ் சரியாயிடும். லியூகோசோலினியாவின் உடல் வடிவம் வாஸ் லைக்கா, சிலிண்ட்ரிக்கலும் அண்ட் ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, கடற்பஞ்சுகளின் உடலில் உள்ள சிறிய துளைகள் நீர் உள்ளே நுழைய பயன்படுகின்றன. அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஓகேங்களா? கடற்பஞ்சுகளின் உடலில் உள்ள சிறிய துளைகள் நீர் உள்ளே நுழைய பயன்படுகின்றன. அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆஸ்குலம், செகண்ட் ஆப்ஷன் ஆஸ்டியா, தேர்ட் ஆப்ஷன் சி ஸ்பாஞ்சோசில், ஃபோர்த் ஆப்ஷன் டி காயினோசைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆஸ்குலம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் உடலில் நீர் வெளியேறும் பெரிய திறப்பு. ஓகேங்களா? நீர் வெளியேறதுக்காக இருக்கிற ஒரு பெரிய திறப்பு, நீர் உள்ளே நுழையும் சிறிய துளை அல்ல. அதனால் இது தவறான பதில். அடுத்து ஆஸ்டியா. ஆஸ்டியா என்பது ஸ்பாஞ்சஸின் உடல் சுவரில் காணப்படும் சிறிய இன்லெட். ஓகேங்களா? சிறிய இன்லெட் போர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சுற்றியுள்ள நீர் துளைகள் வழியாக உடலுக்குள் நுழைகிறது. அதனால் ஆஸ்டியா தான் சரியான பதில்.
ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்பாஞ்சோசீல் என்பது ஸ்பாஞ்சஸின் உடலுக்குள் காணப்படும் சென்ட்ரல் கேவிட்டி. இது ஒரு துளை அல்ல. ஓகேங்களா, இது ஒரு கேவிட்டி, துளை இல்லை. அதனால் ஸ்பாஞ்சோசீலும் தவறான பதில். கொயினோசைட்ஸ் என்பது காலர் செல்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கொயினோசைட்ஸ்னாவே காலர் செல்ஸ் அப்படின்னு தெரியும். இது ஃப்ளாஜெல்லம் மூலம் வாட்டர் கரண்ட் உருவாக்கி உணவு துகள்களை பிடிக்க உதவுகின்றன. ஸோ இவையும் துளைகள் அல்ல. அப்போ நமக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியா. கடற்பஞ்சுகளின் உடலில் உள்ள சிறிய துளைகள் நீர் உள்ளே நுழைய பயன்படுகின்றன. அவை ஆஸ்டியா என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா, அதாவது ஆஸ்டியானா வாட்டர் இன், ஆஸ்குலம்னா வாட்டர் அவுட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லியூகோசொலீனியாவில் நீர் வெளியேறும் பெரிய துளை எது? லியூகோசொலீனியாவில் நீர் வெளியேறும் பெரிய துளை எது? ஆப்ஷன் ஏ ஆஸ்டியம், ஆப்ஷன் பி ப்ரோசோஃபைல், ஆப்ஷன் சி ஆஸ்குலம், ஆப்ஷன் டி அப்போஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்டியம் என்பது ஸ்பாஞ்சஸின் வெளிப்புறத்தில் உள்ள நீர் நுழையும் ஓப்பனிங். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தது மாதிரியே தான். ஆஸ்டியம் என்பது ஸ்பாஞ்சஸின் வெளிப்புறத்தில் உள்ள நீர், ஓகேங்களா, வெளியில் இருக்கிற நீர் உள்ளே நுழைவது. ஓகேங்களா, உள்ளே நுழையும் ஒரு ஓப்பனிங் தான் இது. பெரிய வாட்டர் அவுட்லெட் அல்ல, அதனால இது தவறு. ப்ரோசோஃபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்கரண்ட் கெனாலிலிருந்து ரேடியல் கெனால் அல்லது ஃப்ளாஜிலேட்டட் சேம்பருக்கு நீர் செல்லும் ஒரு சிறிய ஓப்பனிங். இது வெளிப்புற வாட்டர் அவுட்லெட் இல்லை. என்னது, இன்கரண்ட் கெனாலில் இருந்து ரேடியல் கெனால் இல்லைன்னா ஃப்ளாஜிலேட்டட் சேம்பருக்கு நீர் செல்றது. அதனால் இதுவும் தவறான பதில். ஆஸ்குலம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆஸ்குலம்ன்றது ஸ்பாஞ்சஸின் உடலில் உள்ள பெரிய வெளியேற்ற திறப்பு. வாட்டர் கரண்ட் உடலுக்குள் சென்று கெனால் சிஸ்டம் வழியாக பாய்ந்து பிறகு ஆஸ்குலம் வழியாக வெளியேறுகிறது. கெனால் சிஸ்டம் வழியாக பாய்ந்து ஆஸ்குலம் வழியாக வெளியேறுகிறது. அப்போ நீர் வெளியேறும் பெரிய துளை ஆஸ்குலம். அப்போஃபைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் ஃப்ளாஜலேட்டட் சேம்பரில் இருந்து ஸ்பாஞ்சோசீலுக்கு நீர் செல்லும் ஓப்பனிங். இது வெளிப்புறத்தில் காணப்படும் பெரிய ஓப்பனிங் இல்லை. அதனால் இந்த ஆப்ஷனும் தவறான பதில். அப்போ லியூகோசொலீனியாவில் நீர் வெளியேறும் பெரிய துளை ஆஸ்குலம். அடுத்த கேள்வி, கடற்பஞ்சுகளின் மைய உடல் பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது சென்ட்ரல் பாடி கேவிட்டி எப்படி அழைக்கப்படுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உடற்குழி, அதாவது சீலோம், ஸ்பாஞ்சோசீல், தேர்ட் ஆப்ஷன் சி ஆர்கென்டிரான், ஃபோர்த் ஆப்ஷன் டி பொய் உடற்குழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூடோசீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா உடற்குழின்னு கொடுத்துருக்காங்க. சீலோம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோடர்மால் முழுமையாக சூழப்பட்ட ட்ரூ பாடி கேவிட்டி. மீசோடர்ம்ஸ்னால முழுமையாக சூழப்பட்ட ஒரு ட்ரூ பாடி கேவிட்டி. போரிஃபெராவில் இந்த ட்ரூ சீலோம் இல்லை. அதனால் இது தவறான பதில். ஸ்பாஞ்சோசீல்ன்றது ஸ்பாஞ்சஸின் உடலுக்குள் காணப்படும் ஒரு சென்ட்ரல் கேவிட்டி. ஓகேங்களா, ஸ்பாஞ்சஸோட உடலில் காணப்படும் ஒரு ஸ்பாஞ்சோசீல் உடலில் காணப்படும் ஒரு சென்ட்ரல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நீர் வந்து ஆஸ்டியா வழியாக உடலுக்குள் நுழைந்து ஸ்பாஞ்சோசீல் வழியாக சென்று ஆஸ்குலம் வழியாக வெளியேறும். ஓகேங்களா, ஆஸ்டியாவிலிருந்து உடலுக்குள் சென்று அங்கே இருந்து ஸ்பாஞ்சோசீல் வழியாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்குலம்க்கு போகும். ஓகேங்களா, ஸோ ஆஸ்குலம் வழியாக வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஸ்பாஞ்சோசீல் சரியான பதில். அடுத்த ஆப்ஷன் என்னது, ஆர்கென்டிரான். ஆர்கென்டிரான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ருலேஷன் போது உருவாகும் ஒரு ப்ரிமிட்டிவ் டைஜஸ்டிவ் கேவிட்டி. கேஸ்ட்ருலேஷன் ப்ராசஸ் தெரியும் இல்லை, பிளாஸ்டுலேஷனுக்கு அப்புறம் வர ப்ராசஸ் தான் கேஸ்ட்ருலேஷன். இந்த ப்ராசஸில் வரும் ஒரு ப்ரிமிட்டிவ் டைஜஸ்டிவ் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது போரிஃபெராவின் சென்ட்ரல் கேவிட்டிக்கான பெயர் அல்ல அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்து ஆப்ஷன் சி தவறான பதில். ஆப்ஷன் டி சூடோசீல் என்பது சூடோசீலோமேட் அனிமல்ஸ் காணப்படும் பாடி கேவிட்டி. போரிஃபெராவில் இது காணப்படுவது இல்லை. ஓகேங்களா, இது போரிஃபெராவில் காணப்படுவதில்லை. அதனால் இதுவும் தவறான பதில். அப்போ கடற்பஞ்சுகளின் மைய உடற்குழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஸ்பாஞ்சோசீல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, லியூகோசொலீனியாவில் காணப்படும் கால்வாய் மண்டலத்தின் வகை எது? லியூகோசொலீனியாவில் காணப்படும் கால்வாய் மண்டலத்தின் வகை எது? ஆப்ஷன் ஏ சைக்கோனாய்ட், ஆப்ஷன் பி லியூக்கனாய்ட், ஆப்ஷன் சி ஆஸ்கோனாய்ட், ஆப்ஷன் டி ராகன் அப்படின்னு இருக்குது. அதில் ஒவ்வொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைக்கனாய்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கன் போன்ற ஸ்பாஞ்சஸில் காணப்படுகிறது. இது பாடிவால் ஃபோல்ட்ஸ் உருவாக்கி ரேடியல் கெனால்ஸ் காணப்படும். ஓகேங்களா, இதில் வந்து பாடிவால் வந்து ஃபோல்ட் ஆகி ரேடியல் கெனால்ஸ் காணப்படும். அதனால் இது வந்து தவறான பதில்.
லியூக்கனாய்டுன்றது மிகவும் சிக்கலான கெனால் சிஸ்டம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜிலேட்டட் சேம்பர்ஸ் காணப்படும். ஓகேங்களா, இதில் வந்து ஃப்ளாஜிலேட்டட் சேம்பர்ஸ் வந்து இதில் காணப்படும். ஸ்பாஞ்சில்லா போன்ற டெஸ்மோஸ்பாஞ்சில் பொதுவாக இது காணப்படுகிறது. இது வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சில்லா போன்ற டெஸ்மோஸ்பாஞ்சியாவில் பொதுவாக காணப்படுகிறது. அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்து ஆஸ்கோனாய்டு. லியூகோசொலினியா என்பது ஆஸ்கோனாய்டு கெனால் சிஸ்டம்க்கு முக்கியமான எடுத்துக்காட்டு. இது போரிஃபெராவில் காணப்படும் மிகவும் எளிமையான கெனால் சிஸ்டம். அப்போ ஆஸ்கோனாய்டுன்றது சரியான பதில். ராகன் அப்படின்றது என்னென்னா பொதுவாக லியூக்கனாய்டு டைப் ஆர்கனைசேஷனுக்கு டெவலப்மெண்டல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டேஜ் என்று குறிக்கப்படுகிறது. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டேஜ். ஸோ ராகன்றது லியூகோசொலினியாவின் கெனால் சிஸ்டம் இல்லை. அதனால் இதுவும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் தவறான பதில். அப்போ லியூகோசொலினியாவில் காணப்படும் கால்வாய்டு மண்டல வகை என்னன்னு பார்த்தோம்னா ஆஸ்கனாய்டு டைப் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே சரியான பதில். ஆஸ்கனாய்டு டைப் தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, கடற்பஞ்சுகளின் மிக முக்கியமான சிறப்பியல்பு செல் எது? கடற்பஞ்சுகளின் மிக முக்கியமான சிறப்பியல்பு செல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஃபினோகோசைட்ஸ், B option choanocytes or collar cells, C option amoebocytes and D option porocytes அப்படின்னு இருக்குது. ஃபினோகோசைட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸின் வெளிப்புற ஃபினோகோடர்மை உருவாக்கும் கவரிங் செல்ஸ். ஃபினோகோடர்ம் ஓகேங்களா, ஃபினோகோடர்மை உருவாக்கும் ஒரு கவரிங் செல்ஸ். அவை முக்கியமான ஸ்ட்ரக்சரல் செல்ஸ் என்றாலும் போரிஃபெராவின் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த செல் இல்லை. அதனால இது தவறான பதில். கொயினோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா போரிஃபெராவின் மிக முக்கியமான சிறப்பியல்பு செல்கள். இவற்றில் ஃப்ளாஜெல்லம் மற்றும் அதை சுற்றியுள்ள காலர் செல் காணப்படும். இவை வாட்டர் கரண்ட் உருவாக்குதல் மற்றும் ஃபுட் கேப்சரில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் கொயினோசைட் சரியான பதில். அமீபோசைட்ஸ் அப்படின்போது பார்த்தீங்கன்னா மீசோஹைலில் காணப்படும் ஒரு வாண்டரிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது டைஜஷன், டிரான்ஸ்போர்ட், ரீஜெனரேஷன் மற்றும் ஸ்கெலிட்டல் மெட்டீரியல் ஃபார்மேஷன் போன்ற பணிகளில் ஈடுபடுகின்றன. ஸோ அமீபோசைட்ஸும் தவறான பதில். அடுத்து போரோசைட்ஸ் என்பது குறிப்பாக ஆஸ்டியா அதாவது இன்லெட் போர்ஸ் உருவாக்கத்துடன் தொடர்புடைய டியூபுலர் செல்ஸ். இவை வாட்டர் கரண்ட்டுக்கு உதவுகின்றன. அப்போ இதுவும் தவறான பதில். அப்போ சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயினோசைட்ஸ்கள். ஓகேங்களா, காலர் செல்ஸ் மற்றும் கொயினோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, கொயினோசைட்களின் முதன்மை பணி எது? கொயினோசைட்களின் முதன்மை பணி என்ன? ஆப்ஷன் ஏ செரிமானம், ஆப்ஷன் பி நீர் ஓட்டத்தை உருவாக்குதல் மற்றும் உணவை பிடித்தல், ஆப்ஷன் சி இனப்பெருக்கம், ஆப்ஷன் டி பாதுகாப்பு. ஓகேங்களா, பாதுகாப்புன்றது ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி பாதுகாப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொயினோசைட்களின் முதன்மை பணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம். கொயினோசைட்ஸ் உணவு துகள்களை பிடித்து ஃபேகோசைட்டோசிஸ் மூலம் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷனுக்கு பங்களிக்கின்றன. ஓகேங்களா, ஃபேகோசைட்டோசிஸ் மூலம் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷனுக்கு பங்களிக்கின்றன. ஆனால் அவற்றின் முக்கிய முதன்மை பணி டைஜஷன் மட்டுமே இல்லை. அதனால் இது தவறான பதில். செகண்ட் ஆப்ஷன் நீர் ஓட்டத்தை உருவாக்குதல் மற்றும் உணவை பிடித்தல். அதாவது கொயினோசைட்ஸின் ஃப்ளாஜெல்லம் தொடர்ந்து அசைவதால் ஸ்பாஞ்ச் உடலுக்குள்ள வாட்டர் கரண்ட் உருவாகுகிறது. காலர் செல்லில் உணவு துகள்கள் சிக்கி அவை ஃபேகோசைட்டோசிஸ் மூலம் எடுத்து செல்லப்படுகின்றன. எனவே வாட்டர் கரண்ட் ஜென்ரேஷன், ஃபுட் கேப்சர் இது எல்லாமே முக்கிய பணியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொயினோசைட்ஸ். ஸோ அதனால் இது வந்து சரியான பதில். இனப்பெருக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா கொயினோசைட்ஸ் நேரடியாக முக்கிய ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இல்லை. ஸ்பாஞ்சுகளில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஸ்பெர்ம் மற்றும் எக்ஸ் வந்து உருவாகுகின்றன. கொயினோசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷனில் பங்கேற்கக்கூடும் என்றாலும் அது இவற்றின் முக்கிய பணி அல்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இதுவும் தவறான பதில். பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். ஸ்பாஞ்சஸின் வெளிப்புற பாதுகாப்பில் பினோகோசைட்ஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. கொயினோசைட்ஸோட முதன்மை பணி ப்ரொடெக்ஷன் இல்லை. ஓகேங்களா, கொயினோசைட்ஸோட முதன்மை பணி வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை. அப்போ கொயினோசைட்ஸோடின் முதன்மை பணி ப்ரொடெக்ஷன் இல்லைன்றதுனால இதுவும் தவறாக இருக்கிறதுனால நீர் ஓட்டத்தை உருவாக்குதல் மற்றும் உணவை பிடித்தல் தான் கொயினோசைட்ஸோட ஒரு முதன்மை பணியாகவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, கடற்பஞ்சுகளின் எலும்புக்கூடு எதனால் ஆனது? கடற்பஞ்சுகளின் எலும்புக்கூடு எதனால் ஆனது? ஆப்ஷன் ஏ சிலிக்கா முட்கள் அதாவது சிலிஷியஸ் பிக்யூல்ஸ், ஆப்ஷன் பி சுண்ணாம்பு முட்கள் கால்காரியஸ் பிக்யூல்ஸ், ஆப்ஷன் சி ஸ்பாஞ்சின் இலைகள் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ், ஆப்ஷன் டி இணை இவை அனைத்தும் ஆல் ஆஃப் தீஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க சிலிஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ். பல போரிஃபெராக்களில் வந்து சிலிக்காவால் ஆன சிலிக்கன் டை ஆக்சைட்ஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். சிலிக்காவால் ஆன ஸ்பிக்யூல்ஸ் காணப்படுகின்றன. குறிப்பாக எக்ஸாக்டின் எலிடா மற்றும் பல டெஸ்மோஸ்பாஞ்சில் சிலிஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ் வந்து காணப்படும். ஸோ இந்த ஆப்ஷனும் சரியாகவே இருக்குது.
அடுத்து சுண்ணாம்பு முட்கள். கால்காரியா வகுப்பை சேர்ந்த ஸ்பாஞ்சஸில் ஸ்கெலிட்டன் கால்சியம் கார்பனேட், ஓகேங்களா, கால்சியம் கார்பனேட்டால் ஆன ஸ்பிக்யூல்ஸ்களை கொண்டுள்ளது. லியூகோசொலினியாவுக்கு இதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அப்போ இதிலும் இருக்குது. அடுத்து ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். சில ஸ்பாஞ்சஸில் வந்து ஸ்கெலிட்டனின் முக்கிய கூறாக ஸ்பாஞ்சின் ஃபைபர் காணப்படும். ஸ்பாஞ்சின்றது கொலாஜன் போன்ற புரோட்டீன் சார்ந்த ஸ்கெலிட்டன் மெட்டீரியலாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா போரிஃபெராவில் ஸ்கெலிட்டன் வந்து சிலிஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ், கால்காரியஸ் ஸ்பிக்யூல்ஸ், ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் ஆகியவற்றில் ஒன்று அல்லது பலவற்றால் அமைந்திருக்கும். அப்போ ஆன்சர் நம்ம என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும்ன்றது தான் சரியான பதிலாக இருக்குது. அப்போ இதெல்லாமே சிங்கிள் ஆன்சராக இருக்கிறதுனால இது தவறு. எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இந்த ஆன்சர் தான் சரியான பதில். அப்போ கடற்பஞ்சுகளின் எலும்புக்கூறு சிலிஷியஸ், கால்காரியஸ், ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் ஆகியவற்றால் ஆனது. அடுத்த கேள்வி, லியூகோசொலினியாவின் முட்கள் வேதியியல் ரீதியாக எதனால் ஆனவை? லியூகோசொலினியாவின் முட்கள் வேதியியல் ரீதியாக எதனால் ஆனவை? ஆப்ஷன் ஏ சிலிக்கா, ஆப்ஷன் பி கால்சியம் கார்பனேட், ஆப்ஷன் சி மெக்னீஷியம் அண்ட் ஆப்ஷன் டி கைட்டின். சிலிக்கான்றது தவறான பதில். ஏன்னா சிலிஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ் பெரும்பாலும் எக்ஸாக்டின் நெல்லிடா மற்றும் டெஸ்மோஸ்பாஞ்சேல தான் காணப்படுகின்றன. ஸோ அதனால் இது வந்து தவறான பதில். லியூகோசொலினியா கால்காரியாவை சேர்ந்ததால் அதன் ஸ்பிக்யூல்ஸ் சிலிக்காவால் ஆனது இல்லை. அடுத்து கால்சியம் கார்பனேட். லியூகோசொலினியா கிளாஸ் கால்காரியா வகையை சேர்ந்ததுனாலேயே கால்சியம் ஸ்பாஞ்சஸ் சேர்ந்த ஒரு கால்காரியஸ் ஸ்பாஞ்சஸ். இதன் ஸ்கெலிட்டன் வந்து கால்சியம் கார்பனேட்டால் ஆன ஒரு ஸ்பிக்யூல்ஸால் காணப்படும். ஓகேங்களா, இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரியே தான். ஓகேவா? ஸோ இது வந்து கால்சியம் கார்பனேட்டால் ஆனதுன்றதுனால லியூகோசொலினியாவின் முட்கள் வந்து வேதியியல் ரீதியாக கால்சியம் கார்பனேட்டால் ஆனது அப்படின்றது நம்ம சொல்லலாம். மெக்னீஷியம்ன்றது தவறான பதில். ஏன்னா மெக்னீஷியம் தனியாக ஸ்பாஞ்ச் ஸ்பிக்யூலின் முக்கிய ஸ்கெலிட்டன் மெட்டீரியலே இல்லை. அதனால் இது தவறான பதில். அடுத்து கைட்டின் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே போரிஃபெராக்கு கைட்டினே வராது. கைட்டின்றது ஆர்த்ரோபோட்ஸில் இருக்கிற ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன். ஆர்த்ரோபோட்ஸில் இருக்கிற ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் மற்றும் சில ஃபங்கையின் செல்வாலில் காணப்படும் ஒரு பாலிசாக்கரைடு. ஸ்பாஞ்ச் ஸ்பிக்யூலின் முக்கிய கூறு இல்லை. அதனால் இதுவும் தவறான பதில். அப்போ லியூகோசொலினியாவின் முட்கள் கால்சியம் கார்பனேட்டான ஸ்பிக்யூல்ஸ்னால முட்களால் ஆனது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, ஸ்பிக்யூல்ஸை உருவாக்கும், அதாவது முட்களை உருவாக்கும் சிறப்பு செல்கள் எவை? முட்களை உருவாக்கும் சிறப்பு செல்கள், அந்த ஸ்பிக்யூல்ஸை உருவாக்கும் முக்கிய செல்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்க்ளீரோபிளாஸ்டுகள். ஏ ஆப்ஷன் ஸ்க்ளீரோபிளாஸ்ட், பி ஆப்ஷன் மயோசைட்ஸ், சி ஆப்ஷன் ஆர்கியோசைட்ஸ், டி ஆப்ஷன் குரோமோசைட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரோபிளாஸ்ட் அல்லது ஸ்க்ளீரோசைட்ஸ் என்பது ஸ்பாஞ்சில் ஸ்பிக்யூல்ஸ் உருவாக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். இவை சிலிக்கா அல்லது கால்சியம் கார்பனேட் போன்ற ஸ்கெலிட்டல் மெட்டீரியல்ஸை டெபாசிஷன் செஞ்சு ஸ்பிக்யூல்ஸை வந்து உருவாக்குகின்றன. ஓகேங்களா, இதை சிலிக்கா மற்றும் கால்சியம் கார்பனேட் போன்ற ஸ்கெலிட்டல் மெட்டீரியல்ஸை வச்சு டெபாசிட் பண்ணி ஸ்பிக்யூல்ஸை வந்து உருவாக்குகின்றன. ஸோ ஸ்க்ளீரோபிளாஸ்ட்ன்றது சரியான பதில். மயோசைட்ஸ்ன்றது ஒரு கண்ட்ராக்டைல் செல்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்குலா மற்றும் கெனால் ஓப்பனிங்கின் டயாமீட்டரை மாற்றுவதில் இது உதவுகின்றன. ஸ்பிக்யூல் உருவாக்குவதற்கு இதுக்கு முக்கியமான பணியே இல்லை. அதனால் தவறான பதில். ஆர்கியோசைட்ஸ்ன்றது மீசோஹைலில் காணப்படும் ஒரு டோட்டிபொட்டன்ட் அமிபாய்டு செல்ஸ். இவை பல்வேறு செல் டைப்ஸாக டிஃப்ரென்சியேஷன் அடைய முடியும். ஆனால் குறிப்பிட்ட ஸ்பிக்யூல் ஃபார்மிங் செல்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரோபிளாஸ்ட் தான். அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்து குரோமோசைட்ஸ் பிக்மெண்ட் கண்டைனிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்பிக்யூல் ஃபார்மேஷனுக்கு முக்கியமான செல்லே இல்லை. அதனால் இதுவும் தவறான பதில். அப்போ முட்களை உருவாக்கும் சிறப்பு செல்கள் வந்து ஸ்க்ளீரோபிளாஸ்ட். அடுத்து 14வது கேள்வி, கடற்பஞ்சுகளில் காணப்படும் டோட்டிபொட்டன்ட் செல்கள் எந்த செல்லாகவும் மாற்ற முடியும்? இதுக்கு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். போரோசைட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் ஆர்கியோசைட்ஸ், தேர்ட் ஆப்ஷன் த்ராம்போசைட்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் ஃபினோகோசைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போரோசைட்ஸ்ன்றது டுபுலர் செல்ஸாக இருந்து ஆஸ்டியா அல்லது வாட்டர் என்ட்ரி போஸ் உருவாக்குவதில் பங்கேற்கின்றன. இது டோட்டிபொட்டன்ட் செல்ஸ் அல்ல. டோட்டிபொட்டன்ட் செல்ஸ்னால் எந்த செல் எப்படினாலும் டெவலப் ஆகும். ஸோ அதனால் இது வந்து தவறான பதில். ஆர்கியோசைட்ஸ் அப்படின்போது பார்த்தீங்கன்னா இது மீசோஹைலில் காணப்படும் அமிபாய்டு டோட்டிபொட்டன்ட் செல்ஸ். இவை தேவைக்கு ஏற்ப பல்வேறு வகையான ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆனால் தான் எந்த செல்லும் எப்படினாலும் டெவலப் ஆகும். ஓகேங்களா,
பல்வேறு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸாக டிஃப்ரென்சியேஷன் அடைய முடியும். ரீஜெனரேஷன் மற்றும் ரிப்பேரில் இது வந்து முக்கியமாக பங்கு வகிக்கிறதுனால ஆர்கியோசைட்ஸ் வந்து சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். த்ரோம்போசைட்ஸ் நமக்கே தெரியும், பிளட் கிளாட்டிங்க்கு தொடர்புடைய செல்ஸ். ஸ்பாஞ்சுக்கும் டோட்டிபட்டன் செல்ஸு இல்லை. ஓகேங்களா. அதே பினக்கோசைட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற பினக்கோடர்மை உருவாக்கும் ஃப்ளாட் அண்ட் கவரிங் செல்ஸ். இவை ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், டோட்டிபட்டன் செல்ஸ் இல்லை. அதனால் இதுவும் தவறு. அப்போ கடற்பஞ்சுகளில் காணப்படும் டோட்டிபட்டன் செல்கள், அதாவது எந்த செல்லையும் எந்த செல்லாக மாறக்கூடியவை எது அப்படின்னு கேட்டால் ஆர்கியோசைட்ஸ்கள் தான் சரியான பதில். அடுத்து 15வது கேள்வி, கடற்பஞ்சுகளில் செரிமானம் எங்கு நடைபெறுகிறது? கடற்பஞ்சுகளில் செரிமானம் எங்கு நடைபெறுகிறது? ஆப்ஷன் ஏ செல்லுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலர், ஆப்ஷன் பி செல்லுக்குள் உள்ளே இன்ட்ரா செல்லுலர், ஆப்ஷன் சி ஸ்பாஞ்சோசில் இன் ஸ்பாஞ்சோசில், ஆப்ஷன் டி நடைபெறுவது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? செல்லுக்கு வெளியே. போரிஃபெராவில் உணவு செரிமாற்றம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷனாக நடைபெறுவதே இல்லை. உணவு துகள்கள் செல்ஸால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரே செரிமானம் நடைபெறும். அதனால் ஏ ஆப்ஷன் வந்து தவறு. செல்லுக்கு உள்ளே கடற்பஞ்சுகளில் பார்த்திங்கன்னா இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன் மட்டுமே நடைபெறுகிறது. கொயனோசைட்ஸ் வந்து உணவு துகள்களை ஃபேகோசைட்டோசிஸ் மூலம் எடுத்துக்கோ, பின்னர் ஃபுட் வேக்யூல்ஸில் செரிமானம் நடைபெறும். ஆர்கியோசைட்ஸில் உணவை பெற்று இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன் மற்றும் நியூட்ரியன்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பங்கேற்கின்றன. ஓகேங்களா. என்னது? கொயனோசைட்ஸ் வந்து உணவு துகள்களை ஃபேகோசைட்டோசிஸ் மூலம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ, பின்னர் ஃபுட் வேக்யூல்ஸில் செரிமானம் நடைபெறும். ஆர்கியோசைட்ஸில் உணவை பெற்று இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன் மற்றும் நியூட்ரிஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் பங்கு பெறுகின்றன. அப்போ வந்து கடற்பஞ்சுகளின் செரிமானம் எங்கே நடைபெறும்? செல்லுக்கு உள்ளே தான் நடைபெறும். அப்போ அதுதான் சரியான பதில். அடுத்து ஸ்பாஞ்சோசில். ஸ்பாஞ்சோசில்ன்றது ஒரு வாட்டர் ஃபில்டு சென்ட்ரல் கேவிட்டி. இதில் நீர் ஓட்டம் நடைபெறுகிறது. உணவு செரிமானம் நடைபெற டைஜஸ்டிவ் கேவிட்டி இது இல்லை. அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்து நடைபெறவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்ச் உணவை பெற்று அதை இன்ட்ராசெல்லர் முறையில் உணவை செரிக்கின்றன. எனவே டைஜஷன் ப்ராசஸ் நடைபெறுகிறது. ஆனால் இங்கே வந்து நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுவும் தவறான பதில். அப்போ கடற்பஞ்சுகளில் செரிமானம் எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்லுக்கு உள்ளே நடைபெறுகிறது. இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன் ப்ராசஸ் நடைபெறுகிறதுன்றது தான் சரியான பதில். ஓகேங்களா. ஸோ இந்த 15 கேள்வியும் அதுக்கான விடைகளும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகேங்களா. இதோடு இந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் போர்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.